ஹாய், நான் உங்கள் இளைய டெய்லர் பேசுகிறேன். என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் இடைவேளை கிடச்சிருச்சு, அது வீடியோங்க போட முடியல. இனிமேல் தொடர்ந்து வாரம் வாரம் 2 வீடியோ வந்துடும். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். கட் ப்ளவுஸோட கட்டு எப்படி கீழே வைக்கலான்றதை பாருங்கள். பட்டி நல்லா வரும். பிசிறு தெரியாமல் உங்களுக்கு உள்ளார எப்படி வைக்கணுன்றதை நான் சொல்லி கொடுக்குறேன். இது என் கிளாஸில் தைச்ச பிள்ளைங்களுக்கு பழகி கொடுத்த ப்ளவுஸ் இது. இந்த ப்ளவுஸ்லேயே நம்ம இதை உங்களை வச்சு காமிக்கிறேன். எப்படி ஈஸியான மெத்தடில் எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நல்ல துணி நல்ல கிளாத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி லைனிங் கிளாத் இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தைக்க வரும்போது பேண்ட்டு துணிங்க வரும், அதை கட் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்சம் அது கட் ப்ளவுஸை தூக்கி கொடுக்கும், நல்லா ஸ்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த லைனிங் கிளாத்து நல்ல துணி நல்ல பக்கம் ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு ஆப்போசிட் சைடில் ராங் துணி வச்சுக்கணும். கெட்ட பக்கத்தை நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ப்ளவுஸ் இது 2 பக்கமும் அதுக்கும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பட்டிக்கு லைனிங்க்கும் அதையும் பார்த்துக்குங்க. இது கரெக்டான பீஸை எடுத்து வச்சு நல்ல பக்கம் ஒரே முகத்தை பார்த்த மாதிரி, ஆப்போசிட்டில் கெட்ட பக்கம் ராங் சைடு நம்மளை பார்த்த மாதிரி வச்சு 3 துணியை ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு லாக் தையல் போட்டுங்க. அதுக்குள்ளே இந்த பெரிய டாட் எடுத்து கைக்குள்ளே எடுத்து உள்ளர எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு அது மாட்டக்கூடாது. நம்ம தையல் போடும்போது அது மாட்டினா ஷேப் மாறி போயிடும். இந்த 3 துணியை ஒரே ஈவனாக வச்சு தையல் போடுங்க. போட்டுட்டு நாச்சு கொடுத்துக்குங்க. 3 நாச்சு கொடுத்துக்குங்க. நாச்சு கொடுத்து உள்ள இருக்க துணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு படிமன் தையல் போடுங்க. படிமன் தையல் போட்டு அந்த நல்ல கிளாத் அதிகமாக இருக்கணும். இந்த லைனிங் துணி கொடுத்தா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அது ஃபோல்டு பண்ணி மடிக்கிறதுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை திக்காக இருக்கும், கீழே மடிக்க இயலாது. இது ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதேமாதிரி ஆப்போசிட்டில் இருக்க துணியும் லாக் பண்ணி உள்ளே இருக்க அந்த நான் பெரிய டாட்டை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவனாக வச்சு தையல் போடுங்க. போட்டு முடித்தவொடனே இங்கே ரஃப் தையல் போட்டுட்டு லாக் தையல் போட்டு அதுக்கப்புறம் நாட்ச் கொடுத்து யூட்டன் பண்ணுங்க. யூட்டன் பண்ணி அதுக்கு மேலே படிமன் தையல் போடுங்க. படிமன் தையல் போட்டு பேக் சைடில் துணி இருக்கான்னு எடுத்து பார்க்கணும். அதுவும் உள்ளே மாட்ட விட்டுறக்கூடாது. அது உள்ளார போய் மாட்டிடுச்சா அது ஷேப் மாறிடும். எடுத்து ஃபோல்டு பண்ணி இதை பாருங்கள். 2 பக்கமும் எவ்வளோ ஈவனாக மடித்து வச்சுருக்கேன். மடித்து நம்மளுக்கு பேக் சைடில் எவ்வளோ பீஸ் இருக்கோ ஃப்ரண்ட்டில் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்து மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நல்லா இது மேலே குத்தாமல் இருக்க உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் துணி பார்க்கறதுக்கு. சரிங்களா? இது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த ஃபினிஷிங்குமே நல்லாயிருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு உள்ளே போட்டாலுமே அந்த பிசு தட்டாமல் உள்ளே குத்தாமல் நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. ஆமாம், இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்ஸ் உங்களுக்கு அடிக்கடிக்க வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். நான் உங்கள் இளைய டெய்லர். ஓகே.